அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது தோள்பட்டை வலிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் பயிற்சிகள் பகுதி 2. இதில் நம்ம கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடந்த பகுதியில் நம்ம கைகள் தோள்பட்டை வச்சு இப்படி சுழற்சி பண்ணுறதும், அதுக்கப்புறம் கழுத்துக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகுதிக்கு கைகள் மேல் நோக்கி தூக்க போகிறோம். இப்போ இப்படியே உட்காந்துக்கலாம். நீங்கள் கீழே உட்கார்ந்தாலும் சரி, நாற்காலியில் உட்கார்ந்தாலும் சரி, இல்லை நின்றுட்டு செய்கிறதாலுமே சரி. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கைகள் அப்படியே மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு போகிறோம். காதை ஒட்டி இந்த கைகள் இப்படி வரணும். இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். கைகள் மேல் நம்ம மேலே இது நமஸ்காரம் முத்துற மாதிரி இப்படி வைக்கணும். நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிடுங்க. இதுலேயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். எல்போ நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இந்த பொசிஷன் இருந்தே கைகள் அப்படியே லைட்டாக இப்படி பின்னோக்கி கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு காதை ஒட்டி இருந்தது. இப்போ கைகள் மட்டும் பின்னோக்கி கொண்டு போகிறோம். இது வலி இருக்கும் போது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் எந்த வரைக்கும் போக முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி போகலாம். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மறுபடியும் இந்த காதை ஒட்டியே வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தளர்த்திக்கணும். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம். பயிற்சி 2. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கைகள் இந்த இடது கை மட்டும் எடுத்துகிட்டு வலது தோள்பட்டையில் இப்படி வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நல்லா எந்த அளவுக்கு இப்படி போதோ அந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு இந்த சைடில் அதுக்கு அப்படியே பின்னோக்கி நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். எந்த அளவுக்கு போக முடியுதோ அந்த அளவுக்கு போகலாம். வலி இருக்கும் போது இன்னும் பின்னோக்கி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் பொறுத்தது. இந்த இவ்வளோ தான் போக முடியும், இல்லை இவ்வளோ தான் பின்னாடி போக முடியும்னா அந்த மாதிரி போய்க்கலாம். நல்லா கைகள் மட்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடணும். வச்சுட்டு ஒரு சில வினாடிகள் இருந்துட்டு மறுபடியும் கையை எடுத்துகிட்டு இந்த தோள்பட்டை மேலே வைக்கணும். எப்பயுமே எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வலது கையில் பண்ணிடலாம். வலது கையை எடுத்து இடது தோள்பட்டை மேலே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை அப்படியே இப்படி கொண்டு போகிறோம். உள்ள கைகள் வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி திருப்பிகிட்டே போகிறோம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு. சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மறுபடியும் இப்படி பக்கவாட்டில் வந்துட்டு கையை எடுத்துகிட்டு தோள்பட்டையில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தளர்த்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இதை மாதிரி ஒரு 3லேருந்து 5 செட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னா இந்த தோள்பட்டை வலியும் இந்த கழுத்து வலியும் ரெண்டுமே நல்லாவே இதாகும். இது பண்ண தான் பார்த்திங்கன்னா இந்த பின்னோக்கி இருக்கிறதும் சரி, இந்த மேல் முதுகுலுமே சரி, இந்த வலி எல்லாமே நல்லாவே உங்களுக்கு கேட்கும். இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.